ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமே இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். 12ஆம் இடத்துல சுக்கிரன், 12 ராசி 2 இடங்களிலும் சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 2இல் ராசிநாதன் புதன் அமர்ந்திருக்கிறார். 3இல் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு கேதுவோடு சேர்ந்து சூட்சம வலுவோடு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7ஆம் வீடு 9ஆம் வீடு குருவின் பார்வையில் இருக்கிறது. 9இல் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 10இல் சனி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் தொடர்பில் இருக்கிற போது சுப விரயங்கள் இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். கல்வி விஷயமாக, உத்தியோக விஷயமாக, வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, ஒரு சின்ன டூர் விஷயமா சும்மா ஒரு டூராக கூட போயிட்டு வரலாம். 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். எல்லாத்துக்கும் மேலாக ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். ராசியில் 2 மாபெரும் சுபர்கள் தொடர்பு கொள்கிறார்கள், சுக்கிரனும் குருவும். உங்களுக்கு தசம கேந்திராதிபதி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ராசியிலே, அதாவது 1இல் குரு திக்பலமாக இருக்கிறார், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மாபெரும் சுபர் ராசியிலேயே இருக்கிறார். ராசியில் குருநாதர் அமர்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் எல்லாமே நிறைவாக கிடைக்கும். கடவுளே உங்களோடு சேர்ந்து அமர்வதை போல, உங்களோட எப்போதும் இறைவனே இருப்பது போல ராசியில் குரு அமர்ந்து ராசியை புனிதப்படுத்துகிறார். நீங்கள் இதுவரைக்கும் இழந்த பெயர், புகழ், கௌரவம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே திரும்ப கிடைக்கும். ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரர்களின் பெயர், புகழ் வெளி வட்டாரங்களில் பரவும், நட்பெயராக பரவும். ஆளை ஒரு தேஜசான மனிதனாக, ஒளி பொருந்திய மனிதனாக ஆகிவிடுவீர்கள். உடைய சிந்தனையில் தெளிவு பிறக்கும். 2ஆம் இடத்துல ராசிநாதன் 2ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். 2இல் புதன். அது மட்டுமில்ல, மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு சூரியனும் வந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். 2ஆம் இடம் சுபத்துவமாக வலுவடைகிறது. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். நல்ல தன வரவு இருக்கும், பொருளாதார வரவு இருக்கும். அதாவது நல்ல வருமானம் இருக்கும், தங்கு தடை இல்லாமல் நல்ல வருமானம் இருக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். அதாவது உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் நல்ல மரியாதை, நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது 2ஆம் வீடு என்று சொல்கிற போது உங்களுடைய இன்கம், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப், ஃபேமிலி லைஃப். அதாவது இந்த 12 வீடுகளில 2ஆம் வீடு சற்று வித்தியாசமான முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுடைய குடும்பம் அங்கதான் இருக்குது. உங்களுடைய ஒரு சரியான சிந்தனை 2ஆம் வீடு. உங்களுடைய வருமானம் 2ஆம் வீடு. உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே 2ஆம் வீடு. 2ஆம் வீடு அபரிவிதமான சுபத்துவமாக வலுவடைந்து இருக்கிற போது நல்ல குடும்பத்துல நல்ல நிம்மதி இருக்கும், நல்ல பொருளாதார வரவு இருக்கும். உங்களுடைய சிந்தனையில, உங்களுடைய புத்தியில நல்ல தெளிவு பிறக்கும். சமூகத்திலையும் சரி, வீட்டிலையும் சரி உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய வரவுக்கு, உங்களுடைய இருப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 2ஆம் இடம் அட்டகாசமா வளர்த்திருக்குது. எல்லா வழிகளிலும் இருந்து பணம் வந்து பையை நிரப்பும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஜூலை மாதம் இருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் அமரலாம். 3, 6, 10, 11 சொல்லப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல ராகு, கேது, சனி, செவ்வாய் அமரலாம். அதுல ஒரு தவறும் இல்லை. அதாவது செவ்வாய் சனியோடு இல்லை, ராகுவோடு இல்லை, கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவாகி அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்த சூரியனுமே குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிறார். சகோதரர்களுக்கு இடையில பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 5ஆம் இடம் என்று சொல்றது உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய புத்திர பாக்கியம், உங்களுடைய அதிர்ஷ்ட பாவகம், உங்களுடைய உயர்கல்வி, இந்த அமைப்பு எல்லாமே நன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல,
7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்குது. 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தொழில் கூட்டாளிகள், புதிதாக உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள், இந்த எல்லா அமைப்பினாலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது காதலர்கள் இவர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும். பிரிந்து போகலாம் என்று நினைத்த தம்பதிகள் மறுபடியும் அன்போடு சேர்ந்து விடுவீர்கள். நண்பர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும். தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி தொழிலை நல்லபடியாக ரன் செய்து கொண்டு அதாவது இயக்கி கொண்டு போவதற்கு தேவையான ஒற்றுமை தொழில் பங்குதாரர்களுக்கும் தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு இடையில நிலவும். 10ஆம் இடத்துல குருவின் வீட்டுல சனி சுபத்துவமாக இருக்கிறார். 10ஆம் இடமும் வெளுத்து இருக்குது. அது மட்டும் இல்ல, 9ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிறார். அதாவது பாக்கியம், பூர்வ புண்ணியம், 1ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், எல்லா நல்ல பாவகங்களும் சுபத்துவமாக வலுவடைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஜூலை மாதம் எல்லா நற்பலன்களும் காத்திருக்கிறது. தந்தை வழி ஆதாயங்கள், அரசு வழி ஆதாயங்கள், அதாவது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள், கௌரவ பதவிகள் தானாக தேடி வரும். அற்புதமான காலம். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம் எல்லாமே இயல்பாக கிடைக்கக்கூடிய காலம். அதாவது எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணங்கள் எல்லாம் வலுவடைகிறதோ அந்த மனிதனுக்கு இயல்பாகவே எல்லா நன்மைகளும் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானத்துல கர்மகாரகன் சனி அமர்ந்திருக்கிறார். சனி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். உங்களுடைய 9 குடையவர். அதாவது 10ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி உங்களுக்கு நிச்சயமாக கெடுதல்களை தரமாட்டார். சற்று வேலை பளு அதிகரிக்கும். ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் சற்று வேலை பளு அதிகரிக்கும். மற்றபடி உங்களுடைய கௌரவம் கெடாது, நல்ல வருமானம் இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எல்லா நற்பலன்களும் காத்திருக்கிறது. அதாவது இந்த கோச்சார பலன்கள் என்று சொல்றது தோராயமாக ஒரு 35% பலன் தரக்கூடியது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்களுடைய ஜாதகம் கொடுப்பனவான யோக ஜாதகமாக இருக்கிறதா, உங்களுக்கு இப்போது என்ன தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அனைத்தையும் ஃபைனலாக டிசைன் பண்ணும். அதனால உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது, 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளின் தசாபுத்தி நடக்கிறதா, அல்லது 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்தி நடக்கிறதா என்பதை செக் பண்ணி தசாபுத்திகளோடு கோச்சார அமைப்பை கோர்த்து பலன் எடுக்க வேண்டும். சரிதானே? மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நற்பலன்களும் காத்திருக்கிறது. குல தெய்வத்தை ஒரு தடவை சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். மேற்கொண்டு அதிகப்படியான நற்பலன்களை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லா நற்பலன்களும் காத்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராசி பலன்களை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி. இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.